விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திருவாமத்தூர் கிராமம் மழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், தற்போது அங்கு நிலவரம் என்ன விவரங்கள்? நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு முழுவதுமாக அது ஒரு கூரை வீடு, செங்கலால் கட்டப்பட்ட ஒரு சிறிய வீடு, அது முழுவதுமாக இடிஞ்சு போயிருக்கு. இது வந்து ஒரு 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 சின்ன இடம் தான். ஆனால் இது போல பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பல அவங்களுடைய பாத்திரம் இல்லை, பழி இல்லை, அவங்க வச்சிருந்த இந்த பயறு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை நீரில் ஊறி போய் வீணாக போய் கிடக்கு. இதை எப்படி சமாளிக்கிறது, இதை நாங்கள் மீண்டு வருவது எப்படின்ற வேதனையில் தான் இந்த ஊர் மக்கள் இருக்கிறத நம்மளால் காட்சியில் பார்க்க முடியுது. மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு ஊராக இந்த ஊர் இருக்குது. அரசு கொடுத்துருக்கக்கூடிய நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அவங்க வந்து முன் வச்சிருக்கிறாங்க. இங்கே எப்படிமா இந்த தண்ணி வந்தது, இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா, என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்க. ஏரி உடஞ்சி வீடெல்லாம் நாஸ்தி ஆயிட்டு ஒரு பொருள் கூட எடுக்க முடியலைங்க. எல்லா பொருளுமே அதுக்குள்ளே அவங்க போய் கிடக்குது. அவங்க சொல்றது அதுதான். மொத்தம் அந்த ஏரி நீரும் ஆற்று நீரும் மழை பெஞ்ச தண்ணியும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த ஊர் மக்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. சேறு முழுவதுமா சேற்றா ஏரி இருக்கு. அந்த ஊர் முழுக்க வந்து சேரா ஏரி இருக்கு. இப்ப கூட நம்ம பார்க்கலாம், அவ்வளவு சேர் பகுதியாக சேறு அந்த ஆத்தோரம் இருக்கக்கூடிய வயல்வெளிகளை அரிச்சுக்கிட்டு வந்து அந்த சேர் வந்து இந்த ஊரை ஆக்கிரமிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய இருக்கு. நண்பா, பல்வேறு இன்னல்களை மக்கள் சந்தித்து வரக்கூடிய சூழலில் களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.